உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி 27 சனிக்கிழமை. அதாவது அரசியல் கோமாளி தற்குறி விஜய் அவர்கள் இன்றைக்கி அந்த எப்படி சொல்லுவாங்க, ரசிகர்கள் கூட்டம் இருக்கும்ல, அது ரசிகர் கூட்டம் சொல்கிறதா மெண்டல்கள் கூட்டம்னு சொல்கிறதான்னு தெரில. ஏன்னா இங்கே உள்ள திட்டங்களில் தான் படித்து இன்றைக்கி நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டு இன்றைக்கி ஆளாக்கியிருக்கிறாங்கல்ல, அது இந்த திராவிட கட்சிகள் தான். அதில் நீங்கள் வளர்ந்து படிச்சுட்டு அங்கே போய் ஒரு கோமாளிக்கு பின்னாடி அவர் என்ன சொல்ல வரான்னு கூட உங்களுக்கு தெரியல பாருங்க. ஏன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது பேசி கோமாளி வளர்த்துறவா இருந்தால் புரியலை மக்கள் அப்படின்னு கூட நினைக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சார்ந்த புத்தகங்கள் இருக்குது. ஐயா அம்பேத்கர் புத்தகம் படிங்க, பெரியார் புத்தகம் படிங்க, அண்ணா புத்தகம் படிங்க, எண்ணற்ற புத்தகங்கள் இருக்குது. பொதுவாக கம்யூனிஸ்ட் படிங்க. ஒன்று ஒன்று படிக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் தலைவர் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், அரசியல் புரிதல் வந்துடும், நம்ம என்ன செய்யணும், எப்படி வரணுன்றது எல்லாமே வந்துடும். ஒரு கூத்தாடி பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவர் என்ன போகிறது ஃபுல்லாக என்னமோ இங்கே கல்வி இல்லை, மருத்துவமனையே இல்லை, சாலைகளே இல்லை. அவர் எந்த சாலையில் வந்தாருன்னு தெரியலையே, சாலையில் தானே வராரு. அப்போ இது என்ன ஒரு கோமாளி மாதிரி இருக்கிறதுல என்ன செய்யலை, இங்கே என்ன இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதை 4 மணி நேரம் 55 நிமிஷம் நேரலையில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வலைதளத்துகளில் கூட இணையத்தில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்க்கும்போது நம்மளால் உட்காந்து அழுகாமல் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தில் இன்றைக்கி அரசு கொடுக்க திட்டங்களில் படித்து பிள்ளை இன்றைக்கி மேலே வருது. முதல்வருக்கு நன்றி சொல்லுது. சின்ன பிள்ளையிலேருந்து காலை உணவு திட்டத்தில் இருந்து கல்லூரிக்கு படிக்கிற பிள்ளைகள் மொக்கூட எல்லாம் வெளிநாடுகளில் போனது மொக்கூட எல்லாம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்று பார்த்து செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி எண்ணற்ற முதலமைச்சர் இருந்தாலும் இவர் முழுக்க கல்வியில், ஏன்னா கல்விகளை பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சுட்டோம்னா அறிவு சார்ந்த மாநிலம் ஆயிரும். இந்த சங்கிகள் கூட்டம் இங்கே மாற்ற முடியாது, பிள்ளைகளை தெளிவுபடுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் ஒரு கோமாளியை கொண்டு அரசியல் களத்தில் நிப்பாட்டி நீ என்ன மாதிரி பண்ணு, தமிழ்நாட்டை அறிவு சிறந்திருக்கான், அவன் திருப்பி கோமாளிகள் தான் அப்படின்னு நிரூபிக்கணுன்றக்காண்டி ரஜினி இயக்கி பார்த்தாங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இவர்களுக்கு நம்ம பலிகடாயிடக்கூடாது அப்படின்ட்டு. என்னை கேட்டால் இன்றைக்கி இருக்க கோமாளி ரசிகர்கள்னால் அது விஜய்கிட்ட தான் இருக்கா. தற்கொலை என்ன சொல்கிறேன்னு காலில் செருப்பும் இல்லாமல் சரி அங்கே பாருங்கள், கூட்டம் நடந்து முடிச்சேன்னா வெறும் செருப்பாக கிடக்கு. எப்படி என்ன பண்ணுறாங்க, காலில் போட்டு செருப்பு எப்போ கீழே போட்டு போவாங்கன்னே தெரியல. ஏன்டா இது என்ன, இந்த ரசிகர்கள் அவங்க மாத்திரம் கொடியை மட்டும் பேப்பரில் கொடுத்துருந்தா வச்சுக்கோங்க, அந்த கொடியவே கிழித்து விஜய் மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இல்லை. தேட்டரில் பண்ணுவாங்க இல்லை, அந்த பேப்பரை கிழித்து தூக்கி போடுவாங்க இல்லை, அப்படித்தான் அவங்கள பொறுத்தவரை இன்றைக்கி வார விஜய் படம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பேசுகிறாருல, அவர் என்ன பேசினாலும் 18 கம்மா கொண்டு விசில் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி விஜய் பாருங்கள், அவரோட பேச்சை பாருங்கள். இன்றைக்கி ஒரு வயசு 52 வயசாச்சு. ஒரு அரசியல் கொஞ்சம் கூட இன்றைக்கி ஒரு இயக்க ஆரம்பித்தவங்க கூட இருக்கிற தெளிவு கூட அவர்கிட்ட இல்லை. இன்றைக்கி திமுகவில் நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் தான். நாம் தமிழர் மாவட்டத்தில் இருந்தாலும் இன்றைக்கி திமுக உறுப்பினராக தான் இருக்கேன். எனக்கு எந்த தெளிவு இருக்கிறதுல ஒரு காவாசி கூட ஒரு நூலு கூட இருக்காது போல் விஜய்கிட்ட. பார்க்காம பேப்பரை படித்தேன் பேசுகிறேன், என்ன பேசணுன்றது தெரியல. எங்களை விட்டால் இன்றைக்கி 4 மணி நேரம்னாலும் உட்காந்து பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருப்போம், அவ்வளவு இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட கொஞ்ச நேரத்தில் பேசி சுருக்கமாக பேசி என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இவர் அதை படித்து அது என்னமோ இந்த 2ஆம் கிளாஸ் பிள்ளையை படிக்கிங்கல்ல, விட்டு தப்பாக அவரே சாரி நண்பா நம்பி என்ன டேய், என்ன மொத்த கோமாளி கூட்டமும் இந்த விஜய் ரசிகராக தான் இருந்திருக்குங்க போல். நீ விஜய் ரசிகர்னாவே வீட்டுகளில் இருக்க கொஞ்சம் நாளாக யோசித்து பிள்ளைகளை வளங்க. விஜய் ரசிகர்னாவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட பிறகு அப்படி தான் நினச்சிக்கிறணும். ஏன்னா அவன் பாருங்கள் இன்றைக்கி படத்தில் கூட நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா பிட்டாக கட் பண்ணி போட்டு போடுறதுனால தெரியாது நமக்கு. ஏன்னா ஒரே சீனை 2-3 டைம் கூட எடுத்துருவாங்க, சரியாக வரலைன்னா, பேச்சு வரலைன்னா. இது நேரடியாக அவர் பேசுகிறதுனால தெரிஞ்சு போயிடுது, கோமாளின்றது தெரிஞ்சு போயிடுது. அந்த பேப்பரை எழுதி கொடுத்து என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை அதை படிச்சுட்டு கூட ஒரு மனப்பாடம் பண்ணி கூட ஏன் பேச தெரியல, அதில் என்ன இருக்குது, என்ன செய்தி இருக்குது, என்ன செய்யலைன்றது கூட. இன்றைக்கி அவரை பொறுத்தவரை என்னமோ ஒரு வேற்று கிரகத்திலேருந்து வந்த மாதிரி, தமிழ்நாட்டில் இங்கே ஒன்றுமே நடக்கலை, நம்ம இந்த பிள்ளைகளை தான் மாற்ற போகிறோம்ன்ற மாதிரி. நீ என்னத்தை மாற்றிருக்க, நீ என்னத்தை படத்துகள் நடித்து நீ யாரோட கோமாளியாக ஆக்கி வச்சுருக்க. நல்ல வேலை
நம்ம வீட்டுகளில் யாருமே அப்படி ஒரு கோமாளிகளுக்கிட்ட ரசிகராக இல்லை. ஏன்னா அப்படி தான் இருந்துக்கிறோம். ஏன்னா விஜய் ரசிகராக இருக்காவே கோமாளிகள் இருக்கணும். பிள்ளைகளுக்கு அறிவு சார்ந்த புத்தகங்களை வாங்கி கொடுங்க. இப்போ வந்தீங்கன்னா சோத்தை போடாது. ஏன்டா அவன் பின்னாடி போயிட்டு அவன் என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியான்னு கொஞ்சம் கேள்விகள் கேளுங்க. இல்லைன்னா புரியாத ஒரு தற்கூரி மாதிரி தான் இருக்காப்புல. அரசியல் கோமாளி தற்கூரின்ட்டு கூத்தாடியை பின்னாடி போய் தெரிஞ்சோம்னா, கூத்தாடுறவங்களே நல்ல கூத்து கெட்ட கூத்துலாம் இருக்குது. கூத்தாடிகளை நம்ம தப்பாக சொல்லலை, நல்ல கூத்துக்கள் நல்ல அறிவு சார்ந்த ஆளுகள்லாம் இருக்காங்க, அது கூத்து வழியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த கோமாளி கூத்துக்கள் இருக்குது பாருங்க, சிரிக்க வைக்கிறதுக்காண்டி நம்மளை இந்த இப்படி கோமாளித்தனமாக எதாவது பண்ணுறதுனால நடக்க முடியாதெல்லாம் செய்வாங்க. அடித்தோம்னா 10 பேர் விழுகிறதெல்லாம் அது நடக்குமா? அது உண்மையில் ஒரு அடி அடித்தா நல்லா போல்ஸான ஆளாக இருந்தால், ஒரு போல்டான ஆளாக இருந்தால் ஒரு 2 பேர்த்த அடிக்கலாம். 10 பேர்த்த அடிக்கிறதே கோமாளி தானே. எப்படியா கொஞ்ச ஆளாக இருந்தாலும் 10 பேரை அடிக்கவே முடியாது. அப்போ அதை கூட புரிதல் இல்லாமல் நீங்கள் கைத்தட்டி பார்த்தவங்க தானே. இன்றைக்கி அவர் என்ன பேசினாலும் திட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு புரியுங்க, புத்தகம் படிங்க. இந்த கோமாளி பின்னாடி புரிஞ்சுச்சுங்களேன் நீங்கள். ஆனால் இந்த ஊடகங்கள் அப்படிலாம் பாருங்கள், எல்லாமே நான் பார்க்கல. இந்த ஊடகங்கள்லையும் நம்ம இணையதளத்தில் பார்க்குறோம், எல்லா ஊடகங்களும் இதைத்தான் நேரலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவை கோமாளிகளை கொண்டு வராங்க. நமக்கு எதோ இந்த கோமாளியெல்லாம் வீட்டில் பார்க்குங்க, அங்கிட்டு போய் பார்க்குங்க, வராதது பார்க்குங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்களாம் அசிங்கப்பட போறீங்க. நீங்கள் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்கல்ல, 2026 ஒருத்த சீட்டு கூட ஜெயிக்கலைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள்.